யாத்ராகம் 4:13 நம்ம பார்க்கும் பொழுது மோசேயை அவருடைய அபிஷேகம் தேடி சென்று, மோசே எனக்கு நீதான் வேணும், உன் மேல பெரிய பிளானிங்க நான் வச்சிருக்கேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வர்றது நீதான், எனக்கு நீதான் வேணும்னு சொல்லி அந்த அபிஷேகம் மோசையை தேடி செல்லுகிறத பார்க்கிறோம். மோசே அந்த யாத்ராகங்களை பார்க்கும் பொழுது, அப்ப நான் இதுக்கு தகுதியானவன் இல்லை, உங்களுக்கு சித்தமானவன் யாராவது இருந்தா நீங்க அவங்கள வச்சு செய்யுங்கன்னு சொல்லி, நான் திக்குவாயும் அந்த நாமும் உள்ளவன், என்னைய நீங்க கொண்டு போகாதீங்க, என்னால முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்த அவர் அந்த காரியங்களுக்கு அவர் விலகிறத பார்க்கிறோம். ஆனாலும் மோசே நீதான் வேணும், உன் மேலதான் பிளானிங் இருக்கு, உன் மேலதான் தரிசனங்களை வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த அபிஷேகம் அவரை நிரப்பி அவரை வழிநடத்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த அபிஷேகமும் பாருங்களேன், அவர் அந்த அளவுக்கு அனுபவம்லாம் கிடையாது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போற அனுபவம் இல்லை, ஆண்டவர்கிட்ட பேசுற அனுபவம் பெரிய அளவு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் அந்த அபிஷேகத்தை அவர் குறைய வைக்கல, மலைமலையா ஓடுறத பார்க்கிறோம். ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடி போய் அபிஷேகிக்கிறார்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காரியம் இருக்கு. அந்த மனுஷனை அவர் பின்னாடி சுத்த வைக்கிறதுக்காக அப்ப சுத்துறாரு. எப்படி தாவீது ஆண்டவர் பின்னாடியே போறாரோ அது போல ஒரு சிரமம் பார்க்காம, எனக்கு வயசாயிடுச்சுன்னு பார்க்காம, தன்னுடைய பலவீனத்தை பார்க்காம மலை மேல ஏறி போறாருன்னா அது ஆண்டவர் மேல இருக்கிற தாகமும் வாஞ்சையும் அன்புனாலதான் மோசேனால அவ்வளோ தூரமா அவ்வளோ பெரிய மலையை ஏறி போக முடிஞ்சது. அவளுடைய திட்டங்களையும் தரிசனங்களையும் அவர் உணர்ந்தவரா இருக்கிறார். என்னை ஆண்டவர் தேடி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னா அதற்கான காரணம் இதுதான். இதற்கான காரணம் அது என் மேல இருக்கிற திட்டங்களும் தரிசனங்களும் நான் உடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அதை உணர்ந்தவரா இருந்ததுனால அவர் மலையின் மேல போய் அந்த மலையினுடைய அபிஷேகத்தை வாங்கி கொண்டதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நம்ம அபிஷேகம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, உலக காரியங்களினால நம்ம பிரகாசிக்கிறது, ஷைனா